அன்பாலே கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து அதுல இருக்கிற ஜெப குறிப்புக்காக நாம ஜெபித்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த நாள் பெரிய ஓய்வு நாள், ஆயத்த நாளா இருந்தபடியினால் யோவான் 19:31. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்திடத்திலே போய் அவளுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கு உடல்களை எடுத்து போடும்படிக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்திலே வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகர்களில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்கிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்ற வேறொரு வேத வாக்கியம் சொல்கிறது. அன்பாலே ஏற்கனவே நம்ம பார்த்தோம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வாக்கியங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது என்று. அவருடைய பிறப்புல நடந்தது, அவருடைய மரணத்திலே நடந்தது, அவருடைய உயிர்த்து அடக்கம் பண்ணப்பட்டதிலே நடந்தது, அவருடைய உயிர்த்தெழுதலே நடந்தது. இனி அவருடைய வருகையிலும் அது நடக்கும் என்று நாம நம்புகிறோம். ஏன்னா இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கும்னு சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, நடந்து முடிஞ்சிருச்சு. இனி நடக்க போறது ஒண்ணுதான், அவருடைய வருகை மட்டும். அந்த வருகையில 2வது வருகையில அவர் வருவாரு. அவரை எல்லோரும் பார்ப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. இங்க என்ன சொல்லப்பட்டதுன்னா, அவரை குத்தினவர்கள் நோக்கி பார்ப்பார்கள். குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். இன்னைக்கு ஒரு நாள் உண்டு, இந்த சமுதாயம், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசுவை நம்பாதவர்களே ஏராளம் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனா ஒரு நாள் அவர் மத்திய ஆகாயத்துல வரும்போது அத்தனை கண்களும் அவரை நோக்கி பார்க்குமா. இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். அன்பாலே அந்த சேவகர், போர் சேவகர் ஒருவன் ஈட்டியாலே அவருடைய விழாவிலே குத்தினான் என்று பார்த்தோம். அந்த குத்தினவனுடைய ஒரு கண் அவனுக்கு தெரியாம இருந்துதான். அவனுடைய வரலாறு இது வேதத்துல இல்ல, வரலாற்று புத்தகத்துல இடம் பெற்றிருக்கிறது. அந்த குத்தினவனுடைய ஒரு கண்ணு அவனுக்கு பிரச்சனை தெரியாது. அவன் குத்தின மாத்திரத்திலே அங்கிருந்து ரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து அவன் மேலே அடிச்சதுனால, அந்த கண்ணுல பட்டதுனால அந்த ரத்தமும் தண்ணீரும் அவன் கண்ணு தெரிந்தது. அவன் குத்தினவரை நோக்கி பார்த்தான் என்று சாட்சி பகிர்ந்தான். ஐயோ, என் கண்ணு தெரியுதே, இவர் உண்மையிலே இவரு தேவகுமாரன் என்று அவன் சாட்சி கொடுத்தான். அன்பான்லே அதன் பிறகு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று அவன் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய வரலாறு சொல்கிறது. ஆனா இதெல்லாம் நமக்கு சொல்லப்படாத வரலாறுகள், இன்னைக்கு வேதத்துல இல்ல, அதனால நம்ம அதெல்லாம் நம்பல. ஆனா இது தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டது. குத்தினவர்கள் அவரை பார்ப்பார்கள். அந்த வேத வாக்கியம் அதுவும் நிறைவேறியது. அதே வேத வாக்கியம் நிறைவேறவும் போகிறது. அன்பாவில்லை, அன்னைக்கு அவன் குத்தனவன் ஒரு ஒத்த கண்ணானா இருந்தான், ஒரு கண்ணு தெரியாம இருந்தான், அந்த கண்ணுல பிரச்சனை, அதனால அவன் பார்த்தான். இந்த வேத வாக்கியம் நிறைவேறியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே வேத வாக்கியம் இன்றைக்கு அவருடைய வருகையின் போது இந்த ஊர் உலகமே பார்க்க போது அவர்தான் இயேசு, அவர்தான் மேய்ப்பர், அவர்தான் ரட்சகர். அந்த யூதர்களே இன்னைக்கும் போய் செவுத்துல போய் முடியும் அழுகுறான், மேசியா வாங்க, மேசியா வாங்கன்னு. அன்பாலே இயேசு ஆண்டவர் வந்துட்டு போயிட்டாரு. திரும்பி 2வது முறையா வரப்போறாரு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறதுக்காக.
ஆனா இன்னைக்கும் அவன் நம்பாம இன்னைக்கும் முட்டிட்டு போய் அழுகுறான், ஏசியா வாங்கன்னு, மேசியா வாங்க, மேசியா வாங்கன்னு. அன்பாலே அவர்கள் எல்லாரும் பார்ப்பார்கள். அதே போல இந்த இஸ்லாம் மதத்தினர் இன்னைக்கு அவர்கள் இன்னைக்கு தோராவை நம்புகிறார்கள், ஈசா நபியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்கள், அவர் மரியாளுடைய மகன் என்று. ஆனால் அவர்தான் மேசியா என்று அவர்களும் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் முகமது நபி இடத்திலே சென்று விட்டது அன்பாலே. ஆனால் இன்னைக்கு இயேசுதான் மெய்யான தேவன், இந்த உலக ரட்சகர் என்பதை அவர்களும் காண்பார்கள். இன்னும் அதே போல நம்ம இந்து தேசமாகிய இந்த இந்தியாவில் இருக்கிற மக்களும் காண்பார்கள். இன்னைக்கு உலகத்துல அநேகர் யாரெல்லாம் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு அவரை எப்படியாக இன்னைக்கு சிலுவையில அறைகிறார்களோ இல்லது அவரை குத்துகிறார்களோ, அவரை எவ்வளவு மட்டமா பேசுகிறார்களோ, அவர்கள் ஒரு நாள் சிலுவை முகமுகமாக இயேசு ஆண்டவரை தரிசிக்கிற காலம் வரப்போகிறது. அதனால இது நடக்கும். நாம இதுக்காக ஜெபிக்கணும். என்னன்னா, குத்தினவர்கள் நோக்கி பார்ப்பார்கள். ஆண்டவரே, இந்த நோக்கி பார்ப்பார்கள் என்ற இந்த தீர்க்க தரிசனம் இந்த உலகத்துல நிறைவேறணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் இன்றைக்கு உன்னை குத்துகிறவர்களாகவும் உன்னை சிலுவையில் அறைகிறவர்களாகவும் உன்னை காரி துப்புறலாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் உன்னை நோக்கி பார்க்க படியாக உம்முடைய வருகை ஆண்டவரே சமீபமாய் இருக்கிறது. அந்த நாளை நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் என்பாங்க. இன்னைக்கு ஆண்டவரை அறிந்த மக்களாகிய நாம், ஆண்டவரை புரிந்து கொண்ட மக்களாகிய நாம் ஜெபிக்க வேண்டும். அதுக்காக இந்த இத்தனை ஜெப பேட்டனை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது நிறைவேறியது. அவர் கால் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படாதுன்னு சொன்னார். அது நிச்சயமா முறிக்கப்படவில்லை. அவரை குத்தினவர் பார்ப்பார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறார். அதையும் நடந்தது. அன்பாலே, அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் நமக்காக சிந்தினதை இன்னைக்கு உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து நாம் தரிசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு யார் தான் தரிசிக்கணும்? உலகத்துல இருக்கிற மக்கள், அவரை புறக்கணித்த மக்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இவர் உலகத்துக்கே அவர் தான் ரட்சகர் என்பதை ஒற்றுக்கொள்ளாத மக்கள், எங்கள் ரட்சிப்பு வேற வழியில இருக்குது என்று சொல்லி நம்பிக்கிட்டு எதையோ நம்பி ஓடிக்கிட்டு இருக்கிற மக்கள் ஒரு நாள் அவரை பார்க்கும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு நாள் இந்த வேத வசனம் நிறைவேற போகிறது. அன்றைக்கு உலகம், ஐயோ இவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இவரை நான் ஏற்றுக்கொள்ளாத போயிட்டேனே, எவ்வளவு பேர் சொன்னாங்களே இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் உலகத்தினுடைய ரட்சகர், இவர் தான் மீட்க வரப்போகிற நியாயாதிபதி என்று சொன்னார்களே, இவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மார்ல அடிச்சுக்கிட்டு அவங்க அழுவாங்க அன்பாங்க. ஐயோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி நேரத்துல அவர்கள் கைவிடப்படாதபடிக்கு நாம ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஜெபத்தை கேட்டு அநேகர் ஆண்டவர்கிட்ட கொண்டு வருவார். இன்னைக்கு பாருங்க, சாத்தானை வணங்குகிறவர்கள், யாரு? சாத்தானை, சேட்டனை வணங்குகிறவர்கள் கிறிஸ்தவம் அழிந்து போகணும், கிறிஸ்தவர்கள் அழிந்து போகணும், கிறிஸ்தவர்கள் சிதறண்டு போகணும், கிறிஸ்தவ ஃபாதர்மார்கள், அதாவது ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் பாவத்துல விழுந்து சாகணும், அவர்கள் ஆக்சிடென்ட்ல மறிக்கணும்னு ஜெபம் பண்றான், உபவாசம் இருந்து 3 நாள் வாரத்துல. ஆனா கர்த்தரை அறிந்த நாம என்ன செய்யறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அட்லீஸ்ட் உபவாசம் இல்லாட்டாலும் நம்ம ஜெபத்திலேயாவது தெரித்து இருக்கலாம். என்னன்னு, ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த சாத்தானை வணங்குறவர்கள் எல்லோரும் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்மை பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்க அவர்களுக்கு உதவி செய்ய அவங்க கண்களை திறந்தரலும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் அன்பான்லே. அது நம்ம உபவாசம் இருக்கிறோமோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. ஆனா நம்ம ஜெபத்துல அவங்கள நினைவு கூறலாம் அன்பான்லே. இன்னைக்கு நாம ஜெபிக்க தான் ஆண்டவர் கிரியை செய்வார். இன்னைக்கு அந்த மாதிரி ஜெபிக்க ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சு, ஒரு சமூகத்துல ஒரு சாட்சியை நானு படித்தேன். ஒரு சாத்தானுடைய சபையில அசிஸ்டன்ட் உதவி ஊழியக்காரனாக இருந்தவர் ஒரு டிவி ஸ்டேஷனுக்கு பேட்டி கொடுக்க வந்தாராம். அந்த டிவி ஸ்டேஷன்ல அவரை ரிசீவ் பண்ண ஒரு பொண்ணு அவர் பால அன்பாக அவரை ரிசீவ் பண்ணி அவர்கிட்ட பேசி அன்புனால அவரை கவர்ந்ததுனால அவர் அந்த பொண்ணை நினைத்து, இந்த பொண்ணு யாரு, இவ்வளவு அவளை இரிட்டேட் பண்ண, அவளை அசிங்கமா தரகுறவா பேசின, அவ எப்பயுமே மூஞ்சி சுளிக்காம என்னை அன்பு செலுத்தி என்னை கடைசி வரைக்கும் என்னை வழி அனுப்பினாலே அவள் யார் என்று விசாரித்தது. அப்போதான் தெரியுது அவள் ஒரு கிறிஸ்தவ பெண் என்று.
அப்ப அவளை கூப்பிட்டு விசாரிச்சார். நான் இவ்வளவு உன்னை இரிட்டேட் பண்ண, உன்னை மட்டமா பேசின, உன்னை வேணும்னே உன்னை சீட் பண்ண, ஆனாலும் நீ சிரிச்ச முகத்தோட என்னை உபசரிச்சு எப்படி அது அப்படின்னு, எனக்குள் இருக்கிறவர் அன்பான தேவன் இயேசு கிறிஸ்து, அவருடைய அன்பு நான் நிரப்பப்பட்டதுனால உன்னை நான் நேசித்தேன். நீ யார் என்பது எனக்கு தெரிந்து உன்னை நேசித்ததுக்கு தான் ரீசன் அப்படின்னு அந்த இயேசு எனக்கு தேவைன்னு சொல்லி அவன் உதவி அந்த ஊழியக்காரனுடைய பதவி அந்த சாத்தானுடைய சபையில ரிசைன் பண்ணிட்டு அதை ராஜினாமா பண்ணிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டான் என்ற அவனுடைய சாட்சியை நான் சமீப நாள்ல படிச்சேன். அதனால நம்ம ஜெபிக்க சாத்தானை வணங்குறது கூட என்ன செய்வாங்க, ஏசாண்டவர்கிட்ட நோக்கி பார்க்க ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கூட நம்ம ஜெபிக்கணும். என்னன்னு ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டுடுச்சு, நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், நான் புரிந்து கொண்டேன். ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய கண்ணு திறக்காம இன்னைக்கு எத்தனையோ பேர் இயேசுவை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சிலுவையில அரைஞ்சுக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அவங்க எல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவரே தாங்கன்னு சொல்லி நாம ஜெபிக்க ஆண்டவர் நிச்சயமா அவங்க கண்களை என்ன செய்வாரு, திறப்பாரு, இருதயத்தையும் திறப்பாரு. அவர்களும் இயேசுனுடைய வருகையில அவர் வரும்போது, நியாயாதிபதியாய் வரும்போது அவரை நோக்கி பார்க்கும்படியாக, எப்படி பார்க்க முடியும், ஆண்டவரே நீ வந்துட்டீங்களான்னு அந்த மாதிரி பார்க்கும்படியாக, புலம்பிட்டு இல்ல, ஐயோ உங்களை சொன்னாங்களே இயேசுதான் உண்மையான தேவன் என்று நாங்க நம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட புலம்பல் இல்லாம இயேசுவின் வருகையில எதிர்கொண்டு போகிறவர்களாய் அவர்கள் எல்லோரும் மாற, நாமும் மாற நாம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பானே, இன்னைக்கு நம்முடைய ஜெபத்துலதான் இருக்கிறது அவரை உலகம் பார்க்கும்படியாக நாம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த உலகம் உண்மை அறிந்து நோக்கி பார்க்கும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம் கொடுத்து, ஆண்டவரை எல்லோரும் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. இன்னைக்கு அவங்க குத்துகிறலா இருக்கலாம், இன்னைக்கு அவங்க சிலுவையில அறைகளா இருக்கலாம், உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்காதபடிக்கு அவர்கள் இறுதியை கடினமாக இருக்கலாம். ஆனா நாங்கள் ஜெபிக்க அந்த இறுதியை கடினத்தை அகற்றி போட்டு அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கிறத ஈகரா ஜெபிக்கிறதுல தான் இருக்குது அவங்க எல்லாம் பார்க்கறோம். நம்ம அக்கறையோடு அவசியத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அந்த ஆத்துமாக்கள் கைவிடப்படக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவரே அவங்களுடைய மனக்கண்களை திறப்பார். இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய மனக்கண்ணு திறக்கப்படணும். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு அவரை குத்தி கொண்டிருக்கிறோம் ஈட்டியால, எத்தனை பேர் அவரை சிலுவையில அறைந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, அவங்க ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு சாரார் குத்துறாங்கன்னா, ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மீறி நடந்து உலகம் போற மாதிரி, உலகத்துல இருக்கிற மாதிரி நாமளும் நடந்து அவரை விழாவிலே குத்துகிறவர்களா இருக்கிறோம், அவரை சிலுவையில அறையர்களா இருக்கிறோம், அவரை காண தவறு விடுகளா இருக்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் குருடாய் போய் கிடக்கிறது. அன்பான்லே, இன்னைக்கு உண்மையிலே நாம அவர்களுக்காகவும் ஜெபிக்கணும். யாருக்காக? உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் உம்மை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கும் விடுதலை கொடுப்பாரு. ஏற்றுக்கொள்ளாத, அவரை புறக்கணிக்கிற, அவரை சிலுவையில் அறைகிற, அவரை ஈட்டியால குத்துகிற அந்த மக்களும் ஆண்டவரை பார்க்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். இரு திறத்தாருக்காக நம்ம ஜெபிப்போம். எப்பயுமே நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒற்றுமையின்றி வேறுபட்டு கிடைக்கிற இந்த சமுதாயம் ஒரு குடையின் கீழ் வர, ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட, ஒரு அப்பாவா ஏற்றுக்கொண்ட இருக்கிறவர்கள எவ்வளவு பிரிவினையின் ஆவி கிரியை செய்வதை பார்க்கிறோம். அந்த பிரிவினையின் ஆவி அகற்றும் போகும்படியாகவும், ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்றவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதம் செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த யோவான் 19ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே குத்தினவர்கள் அவரை நோக்கி குத்தினவர்கள் பார்ப்பார்கள் என்று ஆண்டவரே இந்த வேத வாக்கியத்தின்படியாக இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உம்மை ஈட்டியால குத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. என்னையும் எங்களையும்
கிறிஸ்தவ மக்களின் தயவாக மன்னிக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை சிலுவையில் அறைகிற கிறிஸ்தவனா இருக்கிற, உம்மை ஈட்டியால குத்துகிற கிறிஸ்தவனா இருக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்காமல் ஆவிக்குரிய குருடனாய் இருக்கிற ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை நீர் சந்திக்கும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு உம்மை புரிந்து கொள்ளவும், உம்முடைய வேத வசனத்தை புரிந்து கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கவும் ஆண்டவரே உதவி செய்யும். உம்மை ஏற்றுக்கொள்ளாத அநேக ஆண்டவரே புற மதத்தினர் இன்னைக்கு ஏராளம் ஆண்டவரே, அவர்களும் உம்மை ஈட்டியால குத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்களை நீர் திறந்தருளும், அவருடைய இருதயத்தையும் திறந்தருளும் ஆண்டவரே. அவர்களும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஆவிக்குரிய கண்கள் அவர்களுக்கு திறந்தருளும் ஆண்டவரே. அப்படியா நீ செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you.